அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இரக்க குணம் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த இரக்க குணத்தை சில பேர் தவறாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இரக்க குணம் உள்ளவங்க எப்படி இவங்களை ஹேண்டில் பண்ண முடியும், எப்படி இவங்களை இது பண்ண முடியும்? இரக்க குணவை எனக்கு இரக்க குணம் இருக்குதுன்னு நட்டோட்டில் போய் நின்றுக்கினா உன்னை 4 பேர் கூறு போட்டுருவோம். இரக்க குணம் இருந்தால் அது உன்னோட வச்சுக்கணுமே தவிர எனக்கு இரக்க குணங்குதுங்க இரக்க குணங்குதுன்னு டம்மார் அடிக்கக்கூடாது. டம்மார் ஆச்சுன்னா உன்னை 4 பேர் பைத்தியக்காரனை ஆக்கிடுவாங்க. ஒன்று அது சில பேர் பெருமைக்காக சொல்ல என்ன மாதிரி இறக்கப்படுறோம் யாரும் இல்லைங்க, என்ன மாதிரி தர்மம் பண்ணுறோம் யாரும் இல்லைங்க, என்ன மாதிரி இது செய்கிறோம் யாரும் இல்லைங்கன்னு சொல்லும் போது தான் அதை பல பேர் பயன்படுத்திக்குவோம். நீயே அதை சொல்லிக்கிற, செய்ததை சொல்லாதேன்னு சொல்லிக்கிறேன் நான். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உனக்கு பாதிப்பு வராது. நீயே போய் மோலாட்சின்னு போனீங்கன்னா அப்படி பயன்படுத்திப்பாங்க. உலகம்ன்றதை இன்னொரு பொருளை பயன்படுத்துறது தானே. அதனால் அது யார் எப்படி வசதி கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திப்பாங்க. மரணம் எப்படி இருக்கக்கூடாது? கொடூரமாக இருக்கக்கூடாது. கொடூரம்னா இப்போ மரணம் செயற்கையாக இருக்கக்கூடாது, இயற்கையாக இருக்கணும். கொடூரமாக இருக்கக்கூடாது, படுத்தா சாகணும். அது நல்ல மரணம். மரணம் போது வருத்தமே இருக்கக்கூடாது, அவன் அழுவக்கூடாது, கண்ணில் தண்ணி வரக்கூடாது. மரணத்தை ஏற்றுக்கக்கூடிய மனோபாக்கத்தை அவன் உருவாக்கிக்கணும். நான் வாழ்ந்தேன் இவ்வளோ நாள், என்னால் முடிஞ்சது இந்த உலகத்துக்கு செய்த போதும் அப்படின்ற மனோபாவம் அவனுக்கு மனசு உருவாகி போச்சுன்னு சொன்னால் அந்த துக்கம் வராது. ஐயோ நான் இன்னும் இருக்கணும், இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினச்சோன்னா துக்கம் வரதான் செய்யும். பயம் தானே, பயம். செய்யாத போயிட போகிறோமே, என் பொண்டாட்டியை விட்டுற போகிறோமே, என் பிள்ளைங்களை விட்டுற போகிறோமே, இவன் பொண்டாட்டி இன்னும் இவங்க கூட பிறந்த மாதிரி நினச்சிக்கிறது. இவங்க கூட பிறந்தவனுக்கு இவன் உறவு கிடையாது. ஆனால் எங்கேயோ வந்த பொண்ணுக்கு உறவாக இருக்கிறான். ஆனால் இவன் கூட பிறந்த மாதிரி அதுக்காக உயிரை விடுவான் இவன். அது அறியாமை. இப்போ வாழ்க்கையை திருப்தி இல்லாமல் வாழ்ந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி கஷ்டத்தோடு தான் சாவாங்களா? கண்டிப்பாக. எதை செய்தாலும் அது ஒரு நிறைவு இருக்கணும். இதை நான் செய்தேன் போதும், 100 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன் போதுங்க, 100 ரூபா சம்பாதிச்சுங்க, நல்லா சாப்பிடுவோங்க. இன்றைக்கி 100 ரூபா சம்பாதிச்சுட்டு 1000 ரூபாய் சம்பாதிக்கலையாங்கன்னு வருத்தப்பட்டுட்டேன்னா கோடி ரூபாய் சம்பாதிச்சனோட 10,000 ரூபா வேணும் போகும். அதனால் எது இருக்குதோ அது போதும்னு நினச்சின்னு சொன்னால் மேலே உனக்கு துன்பம் கிடையாது. எது இருக்குதோ அது பத்தாதுன்னு நினச்சிட்டின்னா அந்த துன்பத்தை நீயே சேர்க்குறேன்னு அர்த்தம். துன்பம்ன்றது தனியாக உன்னை தேடி வர்றதே இல்லை, துன்பத்தை நீ போய் தேடி எடுக்கிற. ஒவ்வொரு மனிதனும் துன்பத்தை தானாக தேடி போய் எடுக்கிறான், ஆனால் ஒத்துக்கவே மாட்டான். இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க உன்னோட சகவாசம் சரியில்லை, கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னா அந்த நம்மளோட நட்பு வட்டாரத்தை எப்படி வச்சுக்கிறது? இது எல்லாரும் சொல்லினுக்கிறது. ஆனால் கூடா நட்பு நீ முதல்ல சரியாக இருக்கிறியான்னு பார்க்கணும். நீ சரியாக இருந்தீங்கன்னா கூடாதவங்க கூட போய் ஏன் கூடின? நீ சரியாக இருந்தீங்கன்னா கூடி இருக்க மாட்டேன். நீ சரியில்லாதால் தானே கூடாதவங்க கூட போய் கூடின. அப்போ நீயே முதல்ல சரியில்லை. ஆனால் அதை தான் சொன்னேன் நான் முதல்ல, மனுஷன் செய்கிற தவறை அவன் ஏற்றுக்கிறதே கிடையாது. ஒன்று விதி மேலே போடுவான், இல்லை கடவுள் மேலே போடுவான். இதுதான் மனிதனுடைய பழக்கமாக மாறி போச்சு. நான் செய்தங்க தவறு, இது சரியில்லாமல் போச்சுங்க அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டான். நான் இவ்வளோ சிரமப்பட்டு செய்துங்க, நடக்காத போச்சுங்க, கடவுள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டுவான். இது இயல்பான குணமாக மாறி போச்சு. யாரையுமே குறை சொல்லி வாழாமல் வழங்கணும். கூடுமான அளவுக்கு குறை எப்போ சொல்லணும், அது உண்மையான குறையாக இருந்தால் சொல்லலாம். ஆனால் கற்பனை குறையெல்லாம் ஒருத்தர் மேலே சொல்லிக்கின்னு தெரிஞ்சோம்னாக்கா அதுவே நீ குறையானவன் அர்த்தம். அதுக்கு அப்போ நீ முழுமையானவன் இல்லை, இன்னும் உனக்கு முழுமையாக புரிஞ்சிக்கல நீ அப்படின்றத உனக்கே நீ போய் கேட்கணும். ஆனால் நீ கேட்குறதே கிடையாது. நீ அடுத்தவனையே குறை சொல்லி வாழும்போது உன் கண்ணில் கண்டதெல்லாமே குறையாவே தெரியும். அவன் வாழ்க்கை அவன் வாழறான், நமக்கு என்ன? அவனுக்கு பிடிச்சது அவன் வாழறான், நமக்கு என்ன அப்படின்னு போனோம். நீ அவனை குறை சொல்லி நீ என்ன அவனை போய் திட்டுற முடியுமா? வள்ளுவன் சொல்கிறான், ரொம்ப அழகாக சொல்கிறான், ஒரு நட்பு கொண்டாடுற, அவன் நல்லவனோ கெட்டவனோ நீ நட்பு ஆகும்போது தெரியாது. ஆனால் நட்பு உண்டான பிறகு பழகிட்ட பிறகு உன்னுடைய நண்பன் செய்கிற தவறு, அப்போ நீ என்ன பண்ணணும்? உண்மையான நண்பனாக தான் அவனை திருத்தணும். நீ திருத்தி பார்க்கணும், திருந்தனா பார்க்கணும், அவன் கூட இருக்கணும். திருந்தலைன்னா நீ அவனை விட்டு விலகணும்டா. நீ அவன் கூடவே இருந்தீங்கன்னா அவனை விட மோசமானவன்டா நீன்றார்.
அது மாதிரி ஒரு கெட்டவன்னு தெரிஞ்சதுன்னா அவனை விட்டு விலகணும். அவன் கூட உறவாடினா நீ அவனை விட கெட்டவனாக இருந்தால் தான் அவங்க கூட உறவாடின்னு இருப்ப. அந்த மாதிரி உறவுகளை பகுத்து பார்க்கணும். சொல்லு. அப்போ நான் சரியாக இருந்துட்டேன்னா இந்த மாதிரி ஆளுங்களாம் என்ன ஏன் சேர போற நீ? சேர மாட்டாங்க. சேர மாட்டியே. நான் தான் சொல்கிறேனே, யாரையுமே உறவாக்காத, யாரையுமே பகையாக்காத. எல்லாரும் ஒரு உருவங்கள் பார்த்த நல்லாகிற அப்படியே போ, உனக்கு ஆபத்தே கிடையாது. ஒட்டி உறவாடும் போது தான் உனக்கு பிரச்சனையே வரும். அது உறவில் இருந்தாலும் சரி, இல்லை வேற இடத்துல இருந்தாலும் சரி, எப்போ அதிகமான உறவுகள் ஏற்படுதோ பிரிவு வரும்போது அதுதான் துன்பத்தை கொடுக்கும். அதிகமான உறவுகள் எப்போ இல்லையோ அப்போ பிரிவு வரும்போது துன்பத்தை கொடுக்காது. இதுதான் உறவுனுடைய நிலை. நீ யார் மேலே அதிகமான அன்பு, யார் மேலே அதிகமான நம்பிக்கை, யார் மேலே அதிகமான பாசம் வைக்கிறியோ அந்த பிரிவு வரும்போது உனக்கு உலகத்திலேயே முதல் பகையே அவங்க தான். உனக்கு அதை விட பகைவன் கூட இருந்திருப்பான், அவனை கூட மறந்துடுவேன், இவனை தான் பகைவனை ஆக்கிப்பேன். அப்போது யாருக்கிட்டுமே அதிகமாக உறவு வச்சுக்கூடாது, யாருக்கிட்டுமே அதிகமாக பகை வச்சுக்கூடாது. எல்லாரையும் ஒரே மாதிரி பக்குவத்தோடு நடந்துக்கினா உனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் நல்லவர், இவர் நல்லவர், இவர் நல்லவர், அவர் நல்லவர்னு போனால் அவர் ஒரு நாள் கெட்டவர் ஆகும்போது உனக்கு அது பகையாக மாறிடும். இது இப்போ வந்து நீங்கள் சொன்னது வந்து ஏதாவது ஒன்று நான் பட்டு அனுபவிக்கும் போது எனக்கு புரியுது. இது இயல்பாக பட்டு அனுபவிக்கும் போது நெருப்புன்னா சுடுன்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை புரிஞ்சு நினைக்கனா அவன் அறிவாளி, இல்லை நான் தொட்டு தான் பார்ப்பேன்னா முட்டாள் தானே. அது மாதிரி இப்படிலாம் இருந்தால் பகை வரும்னு சொல்கிறாங்க பெரியவங்க. அதை தெரிஞ்சு நடந்தால் அவன் அறிவாளி, இல்லை நான் பட்டு திரும்பி வரேன்னா அவன் முட்டாளுன்னு அர்த்தம். சமயம் திருவண்ணாமலேருந்து வரேன். பேர் செல்வா. சொல்லுங்க சாமி. இந்த ஆன்மீகம்னா பிறவி அழிக்கிறது மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆன் பண்ணவா? ஆனில் தானே இது? ஆனில் தான் இருக்குது. ஆனில் தாங்க சார், கிட்ட வச்சு பேசுங்க. ஹலோ. இந்த இப்போ வந்து ஆன்மீகவாதிகள்லாம் ஆன்மீகம்னா பிறவி அழிக்கிற கலைன்னு சொல்கிறாங்க. பிறவி அழிக்கு செத்து போகிறதுக்கு எதுக்கு கலையை கற்றுக்கணும்? இப்போ ஆன்மீகத்தில் வந்தாங்கன்னா செத்து போகிறாங்கன்னு சொல்கிறீங்களா? அப்படி சொல்லிட்டு தானே சுற்றிருக்கிறாங்க. நிறைய பேர் அப்படி தான் சுற்றிருக்கிறாங்க சாமி. சாவறதுக்குன்னே ஆன்மீகம் பண்ணுறாள்லாம் இருக்கிறாங்க. சாவாமல் இருக்கிறது தான் ஆன்மீகம். மற்றது எல்லாம் என்னது? பக்தி. அதுக்கு பேர் ஆன்மீகன்றது இல்லை. ஆன்மீகம்னா வெளியே எந்த பொருளை கண்டமோ அந்த பொருளை எனக்கு உள்ளே பார்க்கக்கூடிய சக்தி, உள்ளே பார்க்கக்கூடிய வழி தெரிஞ்சு அந்த வழியில் நான் போனால் அது மட்டும்தான் ஆன்மீகம். காவி துணி போத்துனதெல்லாம் ஆன்மீகம் இல்லை, வெள்ளை வேஷ்டி கட்டினதெல்லாம் ஆன்மீகம் இல்லை. ஏதோ ஒரு பாதை என்னை கொண்டு போய் இறைவன்கிட்ட சேர்க்க போது அந்த பாதையை கற்றுக்கின்னு நான் அதிலே நிற்க போகிறேன், நின்று வாழ்ந்தேன்னா அதுக்கு பேர் தான் ஆன்மீகம். அந்த வழியில் நின்றால்தான் ஆன்மீகம். அந்த வழியில் போனால் அவங்களுக்கு மரணம் இல்லை. சாமி கும்பிட்டவங்களாம் செத்து போயிட்டான். சாமியை உள்முகமாக பார்த்தவங்களால மட்டும்தான் சாகாமல் சாட்சியாக நிற்கிறாங்க. ஊரெல்லாம் செத்தான், நான் சாவலைப்படுறா, நான் ஏன் சாவலை அப்படின்னா எல்லாருக்கும் அந்த உயிர் காற்று, இந்த மூச்சு காற்று 9 வாசல் வழியாக பிரியுது. ஆனால் நான் வாடும்போதே இந்த 9 வாசல் வழியாகவும் அடைச்சிட்டேன். அதுக்கு சாட்சின்றது என்னது? இது உண்மையாக இருந்தால் இந்த 9 வாசலையும் அழுக்குகள் வெளியேறிக்கினே இருக்கும். ஆனால் நாளாக 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 9 வாசல்லையும் அழுக்குகள் போகிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். குறைஞ்சு 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 போனால் அந்த வழியாக நான் மேல்நிலைக்கு போகும்போது மூச்சு போகிறதுக்கு வழியே இல்லை சாமி. அல்லல் வாசல் 9ம் அழுக்கடைந்த வாசலும். இந்த அல்லல் வாசல் 9ம் நான் அடைச்சிட்டேன்னு சொன்னால் மேலான வாசலை திறக்கக்கூடிய வழி கிடைச்சிரும். அந்த நிலையில் என் மூச்சை நான் மேலே கொண்டு போய் நிறுத்திட்டா இந்த வழியாக போனவன் சாவான், திரும்ப பிறப்பான். நான் மேலே கொண்டு போய் நிறுத்தினா எனக்கு மரணம் இல்லை. அதுக்கு பேர் என்னது? சமாதி. அதுக்கு பேர் தான் ஆன்மீகம். அப்படி போனவங்க மட்டும்தான் சாவு இல்லாமல் போவாங்க. இந்த வெள்ளை வேஷ்டி கட்டினவங்களாம் சாகாமல் இருக்க போகிறதும் கிடையாது, அவங்களுக்கு பேர் ஆன்மீகமும் கிடையாது, அவங்க போகிறது ஆன்மீகமும் இல்லை சாமி. அப்போ ஆன்மீகவாதினா நான் சாகிறதுக்குள்ளவே இந்த புலனை மனசையும் அழிச்சிடணும். எல்லாருக்கும் துடிக்குதே, படுத்த படுக்கை ஆகிட்டேன் சாமி. எந்த வேலையும் செய்ய முடியல, கால் கை விழுந்து போச்சு, படுத்துட்டேன். சாப்பாடு கொடுத்துட்டா சாப்பிட முடியல, பால் கொடுத்தாலும் இறங்கலை,
இவ்வளோ துன்பப்படக்கூடிய நேரத்தில் கூட நான் அவர் வரலையே, அவன் வந்துட்டானா, என் சின்ன புள்ள வந்துட்டானா, என் பெரிய புள்ள வந்துட்டானா, அங்கே மாடு குட்டி போட்டுதா, இப்படி தானே போயிருக்குது. அப்போ அவனுக்கு சாகணுன்ற எண்ணமே இல்லை, வாழணுன்ற எண்ணம் தான் இருக்குது. ஆனால் பாடம் பண்ணக்கூடிய நமக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு நிலை வருமா? பாடம் பண்ணும்போதே மாடு குட்டி போட்டுதா, அவன் வந்தானா, இவன் அப்படியே நினைக்கிறோம். அப்போது என்ன அர்த்தம்? மனம்னா அப்படிதான் நினைக்கும், ஆனால் நான் பாடம் பண்ணக்கூடியது அந்த மனசை அப்படி நினைக்க விடாமல் அழிச்சிருச்சு. அப்போது அதோட உயிரை நான் சாகடிச்சது சமம். இதுதான் சாகாமல் செத்திருந்து வாழக்கூடியது. மற்றவங்களாம் செத்ததுக்கு உயிர் போனதுக்கப்புறம் சாவது. ஆனால் இந்த உடம்புல உயிர் இருக்கும்போதே அவங்க ஆல்ரெடி செத்தே போயிட்டாங்க. ஏன்னா புலன் துடிக்கலை, அடுத்தவன் பேசும்போது என்ன பேசுனான்னு கேட்டிருந்த ஒரு காலம். இப்போ அப்படிலாம் நான் கேட்குறேன்னா, பக்கத்தில் ஒன்று உட்காந்து பொண்டாட்டி ராமாயணமாக ஓதுனாலும் கேட்டு என்ன கேட்குறான், ஓ என்னதான் ஏன் சொல்கிறேன் கேட்குறியா அப்படின்னா, சரி சரி என்னன்னு சொன்ன சொல்லு. அப்போ என்ன அர்த்தம்? காது இருக்குது, அதை கேட்கக்கூடிய பக்குவத்தை அது எழுந்து போச்சு, அப்போ அது ஏற்கனவே செத்து போச்சு. இப்படி துடிப்பாக இருக்கக்கூடிய இந்த பொருளெல்லாம் செத்து போச்சுன்னா அவன் தான் மோட்சத்துக்கு போவான். உயிர் போனதுக்கப்புறம்லாம் போகிறவங்களாம் யாரும் மோட்சத்துக்கு போகல, யாரும் சிவபதத்தை அனுபவிக்க முடியாது. போஸ்ட்டை ஒன்றா வச்சு வைக்கலாம், சிவபதத்தை அடைஞ்சிட்டாருன்னு போஸ்ட்டை ஒன்றா ஒட்டலாம். ஆனால் உண்மையிலே அவர் சிவபதம் போனாரான்னா வாழக்கூடிய நாளே அவர் எங்கே சிவங்கிறாருன்னு தெரியலையே. அந்த இடத்துக்கு போனால் தானே சிவபதம். இங்கே ஊருக்கு பாதத்தெல்லாம் பிடிச்சிட்டோமே. அப்போது வாழ்க்கைன்னா என்னன்னா சமயம், ஆன்மீகம்னா என்னன்னா அவனை காட்டக்கூடிய வழியில் போகிறது மட்டும்தான் ஆன்மீகம். கோயிலில் ஊந்து ஊந்து கும்புறவங்களாம் ஆன்மீகவாதி இல்லை. அவங்களாம் அவங்களுக்கான வேஷத்தை கரெக்டாக பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம அவங்கள குறை சொல்லக்கூடாது, ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வரும்.